மக்களே, செய்தியாளர் சந்திப்பில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுத்துட்றீங்க. அந்த பதில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பூகம்பம் ஆயிடுது. அதாவது பார்த்திங்கன்னா, பிஜேபி அதிமுகன்னு சொல்லி ரெண்டு கட்சிகள் போராட்டம் அறிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் அப்படிலாம் எங்களை தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, மறுபடியும் இவங்க ஒன்று சொல்ல, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதில் திமுக பக்கம் நம்ம இருந்தோம்னா திமுக சொல்கிறது சரின்னு வச்சுக்கலாம், பிஜேபி பக்கம் நம்ம இருந்தோம்னா பிஜேபி சொல்கிறது சரின்னு வச்சுக்கலாம். நம்ம எது சரின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு சத்தியமாக தெரியல எது சரின்னு. என்னப்பா இவங்க சொல்கிறதும் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்க சொல்கிறதும் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவோம்? அமைதியாக இருந்துருவோம், தொடர்ச்சியாக அதை கவனிப்போம். ஒரு நேரத்தில் வீடியோ பண்ணுற தருவாய் வரும், அப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த செய்தியில் இந்த ரயில்வே துறை அமைச்சர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் விஷயத்தில் எந்த நிலைப்பாடும் எடுக்கலை. நல்ல வேலை எடுக்கலை. ஸோ நம்ம எதிர்பார்த்தபடியே ரயில்வே அமைச்சகம் சார்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு இந்த ஒரு வாரமாக? எப்படி இதெல்லாம் என் கண்ணுக்கு பெருசாக வரலையே, ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வீடியோ தான் இது. தொடர்ச்சி அந்த வீடியோவில் இந்த செய்தியை எடுத்து ரொம்ப தெளிவாக பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த கதை முதல்ல எங்கே ஆரம்பிக்குதுன்னா, சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் தொழிற்சாலைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வராங்க. ரொம்ப முக்கியமான அமைச்சர் இவர். ரயில்வே துறை அமைச்சர் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லலை. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் 3வது தடவையாக பதவி ஏற்றுக்கிட்ட போது பெரிய லெவலில் மத்திய அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை பெரிய லெவலில் இவர் தான் மீடியேட்டாக சொல்கிறார். ஆனால் இவங்களாம் முன்னாலாம் உட்காரவங்களாம் உட்காந்து இப்படி பேசுவாங்க, இப்படி பேசணும், இப்படி பேசணும், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோன்னு சொல்லுவாங்க. இவர் அப்படி கிடையாது. ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி சைடில் ஒன்று ரெடி பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனை போட்டு இப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவை ரொம்ப தெளிவாக செய்தியாளர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், மிக முக்கியமான அமைச்சர், அதிகாரியாக இருந்து அமைச்சராக மாறினவர், மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து அந்த மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர், அதுக்கப்புறம் அமைச்சராகி இப்படி ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர், ஒரு ஐஏஎஸ் கேட்டகரியில் இருந்தவர், தனக்கு உரித்தான பாதியில் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இவர். பட் இவர் என்ன பண்ணிட்டார்னா, 10ஆம் தேதி சென்னைக்கு வந்தாப்லையா வந்து செய்தியாளர் சந்திக்கிறார். வெளியே அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆய்வுக் கூட்டம்லாம் முடிச்சுவிட்டு வெளியே செய்தியாளர் சந்திக்கும் போது செய்தியாளர் தரப்புலேருந்து பல கேள்விகள் இருக்குது. அந்த வீடியோ ஃபுட்டேஜை நல்லா கவனித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பல கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் எந்த நிலையில் இருக்குது, எப்போ அதை முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. மதுரை தூத்துக்குடிக்கு ஆல்ரெடி ரயில்வே இருக்குது, அதை அகலப்படுத்தக்கூடிய வேலையை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அகலப்படுத்துகிற பணி எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது, இல்லைங்க அதை மாநில அரசு கை விடுற சொல்லிட்டாங்க, சில பிரச்சனை இருக்குது போல், அதில் மாநில அரசு வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் அதை கைவிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய திட்டத்தை நிதியெல்லாம் ஒதுக்குனீங்க, பட்ஜெட்லாம் ஒதுக்குனீங்க, இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு இப்படி கடிச்சுங்கிறீங்க, இங்கே எதுவுமே பெரிய லெவலில் செய்தி தரல, மாநில அரசு இப்படி கேட்டுக்கொண்டதுக்கு எந்த ஆதாரம் எந்த தரவும் இல்லை, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகி போச்சு. அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்து, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்து, இது ரொம்ப தப்பு, இது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி திமுகவை வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த செய்தி வந்த பிறகு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் மீடியாவை சந்தித்து, நாங்களாம் அப்படிலாம் எதுவுமே சொல்லங்க, சொல்லாதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காருங்க அவர், அப்படிலாம் எந்த விஷயத்தையும் நாங்கள் எதுவுமே கேட்டுக்கல, ரிட்டனாகவும் நாங்கள் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அதில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருப்பார், எழுத்துப்பூர்வமாக தமிழக அரசு கேட்டுக்கொண்டதுன்னு சொல்லியிருப்பார். எழுத்துப்பூர்வமாலாம் நாங்கள் எதுவும் கேட்கலங்க, முதலமைச்சர்கிட்டே நாங்கள் பேசிட்டோம், பெரிய லெவலில் எங்கள் சைட்லேருந்து அமைச்சர் சொன்னதுக்கு எந்த விதமான விஷயமும் நாங்கள் செய்யலை, 100% ஒரு தவறான கருத்து அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்துகிறாங்க. இல்லை வழக்கமாக திமுகவை நம்பாதவங்க நம்ப மாட்டோம், தமிழ்நாடு அரசு சொன்னால் நம்ப மாட்டோம், திமுக அரசு சொன்னால் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அவங்க சில ஸ்டேட்மெண்ட்டுகளை பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா வெங்கடேசன் அவர்கள், அதாவது மதுரையோட எம்பியாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்கள் சில தரவுகள் அடிப்படையில், இல்லைங்க பட்ஜெட்லாம் ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தனக்கு உரித்தான பாணியில் அவர் ஒரு பதிலை கொடுத்தாப்புல. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மையான அமைதி தான், ஏன்னா சரியான நிலைப்பாடு எடுக்க முடியல, அமைதியாக இருந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து பெரிய லெவலில் ஒரு ரயில்வே அமைச்சகம் சார்பாக ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியே வருது. இந்த நோட்டீஸில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மத்திய அமைச்சர் தான் அந்த நோட்டீஸை கொடுத்துருக்காரு. ஸோ ரயில்வே அமைச்சகம் இந்த நோட்டீஸை வெளியிட்டிருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது உண்மைதான்.
பட் அந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை செய்தியாளர் தரப்புலேருந்து கேட்டாங்க. அது மட்டும் தமிழ் கேள்விகள் மட்டும் அங்கே இல்லை, தேசிய ஊடகங்களும் நிறையா அங்கே இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்குள்ள கேள்விகளை கேட்டாங்க. நான் எந்த கேள்வி நினச்சி இந்த பதிலை கொடுத்தேன்னா, தனுஷ்கோடியில் வந்து ஒரு ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண சொல்லி மாநில அரசு கேட்டிருக்கு. ஏன்னா நிலம் எடுக்கிறதுலேயும் சில பிரச்சனை இருக்குது, சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிற சில பிரச்சனை இருக்குது, அதை ஸ்டாப் பண்ண சொல்லி மாநில அரசு கேட்டிருந்துச்சு. ஸோ இந்த மதுரை அந்த தூத்துக்குடி அப்படிங்கிற இந்த ரயில்வே திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திட்டத்துக்கான பதிலை நாங்கள் கொடுக்கல. இவங்க கேட்ட கேள்வி வேணால் அதுவாக இருக்கலாம், நான் கொடுத்த பதில் எதற்கான பதில்னா தனுஷ்கோடிக்கான பதில். ஏன்னா அங்கே தனுஷ்கோடி கேள்வியும் கேட்டாங்க, மதுரை தூத்துக்குடி அந்த கேள்வியும் கேட்டாங்க. 2 கேள்வியும் கேட்கும்போது நான் கொடுத்த பதிலை செய்தியாளர்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, மதுரை தூத்துக்குடி கேள்விக்கான பதிலாக எடுத்துக்கிட்டு பெரிய லெவலில் அந்த திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு ஸ்டாப் பண்ண சொல்லி எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கு அப்படிங்கிறது பெரிய லெவலில் போட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படி ஒரு தவறான தகவல் இங்கே பரப்ப போகிறது சரியாக இருக்காது. நான் சொல்கிறது தனுஷ்கோடி திட்டத்துக்கு தான் ஸ்டாப் பண்ண சொல்லி ரிட்டனில் வந்து கடிதம் வந்திருக்கு அப்படிங்கிறதான் இப்போ மத்திய அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. பின்னாடி வரல ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சு, தொழிற்சாலை இறைச்சல். ஸோ நான் சொன்ன பதில் இப்படி, ஆனால் எடுத்துக்கிட்ட விதம் வந்து அப்படிப்பட்டதாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வார்த்தையும் இங்கே தான் இந்த அமைச்சரை நம்ம பாராட்டணும். இந்த இடத்துல இப்போ இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அவரே பதில் சொல்கிறாரு. தமிழ்நாடு அரசு 100% இங்கே ஒத்துழைக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம், முழு ஒத்துழைப்பு மாநில அரசு சார்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே அவரோட ரிட்டன் லெட்டரில் குறிப்பிடுறாரு. ஸோ தேவையற்ற விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க, இங்கே நடந்த சினாரியோ இதான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார். ஸோ ஒரு செய்தி வந்தோன்னே உடனடியாக ரியாக்ட் பண்ணி பெரிய லெவலில் அரசியல் பண்ணணுங்கிற அரசியல்வாதி மாதிரி நம்ம பொதுமக்களாகிய நம்ம இருக்க வேணாம். 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, எது சரியானதோ அதை பேச கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஏன்னா 2 பக்கத்துலேருந்து வாதம் வரும், வாதம் பிரதிவாரம் வரும்போது ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். கண்ணை மூடிட்டு திமுக எதிர்ப்பு, கண்ணை மூடிட்டு பிஜேபி எதிர்ப்புனா ஈஸியாக வீடியோ பண்ணலாம், அடுத்த 5 நிமிஷத்தில் திட்டுறது தானே, கேமரா முன்னாடி உட்காந்து கண்ணா அப்படின்னா திட்ட வேண்டியதான். பட் எது சரியானதோ அதை மக்கள்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 5 நாட்கள் இதற்கு காலம் எடுத்துக்கிட்டது தான் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் தனக்கு உரித்தான மாநில இந்த விளக்கத்தை கொடுத்தது பெரிய லெவலில் ஒரு விஷயம். புகஞ்சிக்கிட்டே கிடக்கட்டும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். 2-3 நாள் கழித்து இது பேசு பொருளாகி மீண்டும் பேசு பொருளாகிறது விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் விளக்கம் கொடுத்தது ஒரு சரியான ஒரு முடிவு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கத்தில் தமிழ்நாடு அரசோட அந்த ஒத்துழைப்பையும் குறிப்பிட்டது ரொம்ப சரியான முடிவு. அதே நேரத்தில் அந்த விளக்கம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். ஏன்னா கொடுத்தது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். அவர்னால இந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். வேறு யாராக இருந்தால் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ மதுரை தூத்துக்குடி திட்டமானது ரொம்ப சரியாக செயல்படுத்தப்பட்டு இருக்கு. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இணக்கமான தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு. தேவையற்ற செய்திகள், தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.